வணக்கம். நம்ம இந்த கோர்ஸ்ல இதுவரைக்கும் பேசிக் வியூஸ், பர்ச்சேசிங் வியூ, 4 எம்ஆர்பி வியூஸ், ஒர்க் ஷெட்யூலிங் வியூ, ஃபோர்காஸ்டிங் வியூ, பிளான் டு டேட்டா ஸ்டோர் லொகேஷன் வியூஸ், அக்கவுண்டிங் அண்ட் காஸ்டிங் வியூஸ் இதெல்லாம் என்னென்ன பேராமீட்டர் இருக்கு, அதனோட எக்ஸ்பிளனேஷன் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். அது இல்லாமல் ஒவ்வொரு செஷன்லையும் அந்த ரெஸ்பெக்டிவ் வியூஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த செஷனில் நான் வந்து மெட்டல் மாஸ்டரை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது, மெட்டல் மாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதுசாக மெட்டல் மாஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறது, இல்லை இன்னொரு மெட்டலேருந்து காப்பி பண்ணி கிரியேட் பண்ணுறது, மெட்டல் டைப்பை சேஞ்ச் பண்ணுறது, மாஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ், மெட்டல் மாஸ்டரோட பேராமீட்டர்ஸை மாஸாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மெட்டல் மாஸ்டர் சேஞ்சஸ் எப்படி பார்க்கறது, லிஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறது, இதெல்லாம் வந்து இந்த செஷனில் பார்க்கலாம். செஷனில் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த குவிஸுக்கான பதில்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேல்யூவேஷன் கிளாஸோடைய பர்பஸ் என்ன? வேல்யூவேஷன் கிளாஸ் வந்துட்டு ஒரு ஜென்ரல் லெட்ஜரை வந்து மெட்டலோட அக்கௌண்ட் கூட வந்து லிங்க் பண்ணுது. ஸோ அதனால் ஜிஎல் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து மெட்டல் மூவ்மெண்ட் நடக்கும்போது போய் ப்ராப்பராக அப்டேட் ஆகும். இந்த வேல்யூவேஷன் கிளாஸ் வந்து மெட்டல் டைப்பை பேஸ் பண்ணி லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ரைஸ் கண்ட்ரோல் மெத்தட் என்னென்ன இருக்குது? ப்ரைஸ் கண்ட்ரோல் மெத்தட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது இது. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து நம்ம காஸ்டிங் பற்றி பேசும்போது அப்போ வந்து பார்க்கலாம். ஒரு மெட்டல் வந்து காஸ்டிங்கே ரன் பண்ணக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த காஸ்டிங் வியூவில் போய்ட்டு டு நாட் காஸ்ட் அப்படின்னு போட்டோம்னாக்கா அது வந்து காஸ்டிங் வந்து நடக்காது. அதே போல் ஒரு மெட்டலுக்கு வந்து காஸ்டிங் வந்து ஒரு நம்பருக்குலாம் நான் ரன் பண்ணணும், ஒரு லாட்டாக ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி செய்யணும்னாக்கா இது வந்து காஸ்டிங் லாட் சைஸ்னு ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது காஸ்டிங் ஒன் வியூவில். அங்கே போய் அப்டேட் பண்ணாக்கா 100 நம்பர்ஸ் வரணும். ஏன் இது பர்பஸ் வரும்னாக்கா ஒரு சில காஸ்டிங் ரன் பண்ணும்போது ஒரு பீஸுக்கு காஸ்டிங் ரன் பண்ணோம்னாக்கா ரொம்ப அக்யூரேசி வந்து கரெக்டாக வராது. அப்போ என்ன பண்ணணும், 10 அல்லது 50 அல்லது 100 அந்த மாதிரி ரன் பண்ணி இருக்கும். அப்போ லாட் சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் மெட்டல் மாஸ்டருடைய மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? பேசிக் டேட்டா 1 and 2 இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர், அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட். அப்புறம் வந்து நம்ம பர்ச்சேசிங் வியூ பார்த்தோம், அது வந்து பிளான்ட் ஸ்பெசிஃபிக். எம்ஆர்பி 1 and 2 4 வரைக்கும் பார்த்தா பிளான்ட் ஸ்பெசிஃபிக், ஸ்டோர் லொகேஷன் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இருந்தது. ஃபோர்காஸ்டிங் வியூ அது வந்து பிளான்ட் ஸ்பெசிஃபிக் இருந்தது. ஒர்க் ஷெட்யூலிங் வியூ பிளான்ட் ஸ்பெசிஃபிக் இருந்தது. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் 1, அக்கௌண்டிங் காஸ்டிங் வியூஸ் எல்லாம் பிளான்ட் அண்ட் வேல்யூவேஷன் கிளாஸை பேஸ் பண்ணி இருந்தது. பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆர்கனைசேஷன் டிபெண்டன்ட் மற்றும் ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் பண்ணாத வியூஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன், ஃபாரின் ட்ரேடு, சேல்ஸு, அப்புறம் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னாக்கா இப்போதைக்கு இதெல்லாம் இமீடியட்டாக தேவைப்படலை, ரைட்? இது வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ அந்த வியூவை கிரியேட் பண்ணிட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதை இப்போ நம்ம அந்த கிரியேட் பண்ண வியூஸை பேஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் கேஸ்க்கு என்ன தேவை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்னலாம் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு மெட்டல் மாஸ்டரை ஃப்ரெஷ்ஷாக எப்படி கிரியேட் பண்ணுறது ஃப்ரம் த பிகினிங், ஒரு மெட்டல் மாஸ்டர் வந்து இன்னொரு மெட்டல் காப்பி பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு மெட்டல் மாஸ்டருடைய மெட்டல் டைப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் மெட்டல் மாஸ்டரோட பேராமீட்டர்ஸ் மாற்றுறது, அதை மெயின்டெனன்ஸ், மாஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெட்டல் மாஸ்டர் பேராமீட்டர்ஸ், அப்புறம் மெட்டல் மாஸ்டர் நடந்த சேஞ்சஸ்லாம் எப்படி பார்க்கறது, அப்புறம் லிஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் தான் எங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு மெட்டல் வந்துட்டு ஃப்ரம் பிகினிங் எப்படி கிரியேட் பண்ண ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னாக்கா, இது வந்து நான் புதுசாக ஒரு மெட்டல் கிரியேட் பண்ண போகிறேன், IP1002. அது எந்த ரெஃபரன்ஸ் வச்சு பண்ண போகிறோம்னா IP101 பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரு மெட்டல் வந்து நம்ம செஷனில் பார்க்கும்போது ஒரு மெட்டலை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது ஒன்று. நீங்கள் நார்மல் ப்ராக்டிஸில் இந்த மாதிரி பண்ணால் பெட்டர், ஏன்னா அதனோட பேராமீட்டர் எப்படி இருக்குன்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஆஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன செய்யணும்னாக்கா, ஒரு மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸலில் வந்து ப்ராப்பராக கவர் பண்ணி வச்சுக்கணும். அது அப்படி கிரியேட் பண்ணோம்னாக்கா பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா இன்புட்டும் இல்லாமல் மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணிங்கனாக்கா ஒரு சில பேராமீட்டர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மிஸ் பண்ணோம்னாக்கா அது பின்னாடி நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால என்ன ஆகும், எல்லாருமே மெட்டல் மாஸ்டர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மெட்டல் மாஸ்டர் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எஸ்ஐபியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, எஸ்ஐபி யூஸ் பண்ணவும் மாட்டாங்க அதில். ஸோ அந்த மாதிரி சமயத்துலேருந்து ஒரு ஃபுல் கிட், மெட்டல் மாஸ்டருடைய ஃபுல் கிட் டீட்டெயில்ஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ஆர்டருக்குலாம் நார்மலாக நான் வந்து ஃபுல் கிட் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபுல் கிட் இன்ஃபர்மேஷன் தான் மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து ஆர்கனைசேஷனில் கொண்டு வரணும். இப்போ நம்ம மெட்டல் மாஸ்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது ஃப்ரம் பிகினிங்லேருந்து பார்க்கலாம். அதை மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டி கோடு MM01 கிரியேட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன மெட்டல் சொன்னேன், IP1002 வந்து கிரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ அந்த மெட்டல் போய் என்டர் பண்ணுறேன். அதோட மெட்டீரியல் டைப் என்ன அப்படின்னாக்கா ஐபினாக்கா இன்புட் சப் அசம்பிளி. ஸோ வந்து நம்ம செமி ஃபினிஷ் குட் அந்த இது வந்து எடுத்துருவோம் ஹெச்ஏஎல்பி, ரைட். அப்புறம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிறது பெட்டர். அதனால போயிட்டு இண்டஸ்ட்ரி டிஃபால்ட் இண்டஸ்ட்ரி நான் பார்க்குறேன். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது சிஸ்டமில். ஏன்னா சில சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2-3 இண்டஸ்ட்ரி இருக்கலாம், பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இது என்டர் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். போயிட்டு வியூஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ பிகாஸ் இது வந்து இன்னோஸ் ப்ரொடக்ஷன் ஐட்டம் ப்ளஸ் ஒரு சில சமயத்தில் பர்ச்சேஸும் பண்ணுவோம். அதுக்கு ரிலேட்டட் வியூஸ்லாம் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல எனக்கு இப்போ ஒர்க் ஷெட்யூலிங் வியூ காணும், செலக்ட் இல்லை. இப்போ என்ன பண்ண இன்னோஸ் ப்ரொடக்ஷன் ஐட்டம், அதனால் ஒர்க் ஷெட்யூலிங் வியூ எனக்கு தேவை. அதனால் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே எல்லா வியூவும் இருக்குது, தேவையானதெல்லாம் இருக்குது சரின்ட்டு நான் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ போய் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்க. அது கையில் ரெஃபரன்ஸ் என்ன தனியாக இருக்குது, நான் இங்கே காட்டில் அதை தனியாக ரெஃபரன்ஸில் வச்சிருக்காரு. இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறேன். எங்கே கிரியேட் பண்ண போகிறோம், இந்த பிளான்ட்டு இந்த சோர் லொக்கேஷன் அதையும் போய் மென்ஷன் பண்ணிட்டு உள்ளே ப்ரொசீட் பண்ணுறேன். இதை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ன பேர் என்ன மெட்டலுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன எல்லாம் பார்க்குறோம். ப்ளீஸ் நோட் இந்த மாதிரியான இது நம்ம ரெஃபர் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் மெட்டல்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் MM03 அதில் போயிட்டு அந்த IP1001 ஏன்னா இன்புட் சபஸ்மெண்ட் கிரியேட் பண்ணால் ரெஃபரன்ஸ் வந்து பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்லைன் எலிக்கல் இன்புட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட். இதுதான் நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும், கோடு வரும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது போகிற போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும். அடுத்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் போய் பார்க்குறேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் ஃபில் பண்ணும்போது ஒரு தடவை F4 போட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிறது பெட்டர் இல்லை. ஸோ இங்கே போயிட்டு நான் பார்க்குறேன் அது வந்து பிசி, நான் பீசஸ், அதனால அந்த பேராமீட்டர் நான் செலக்ட் பண்ணிட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பிசி போட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். அப்புறம் வந்து மெட்டல் குரூப்னாக்க எகைன் நாங்கள் போய் செக் பண்ணுறேன். செமி ஃபினிஷ் குட்ஸ் L003 அது இருக்குது, அது பார்க்குறோம். வெயிட் டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணணும் இல்லையா, நான் போய் ஜஸ்ட் ரெஃபரன்ஸில் பார்த்தா வெயிட்லாம் அப்டேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து வெயிட் அப்டேட் பண்ணுறேன். பட் அங்கே வந்து 40 அதெல்லாம் இருக்குது. பட் இந்த மெட்டல் டிஃப்ரெண்ட் மெட்டல்னால டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் அப்டேட் பண்ணுறேன். 40 kg அண்டு 32 kg, 42 kg 32 kg போட்டாச்சு. பேசிக் டேட்டா டூல் ஒன்றும் இல்லை. பர்ச்சேசிங் வியூ அங்கே வந்திருக்கு. ஆனால் போய் ரெஃபரன்ஸ் பார்க்குறாங்க. பர்ச்சேசிங் வியூவில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, பர்ச்சேசிங் குரூப் இருக்குது, மெட்டல் குரூப்லாம் இருக்குது, அந்த பர்ச்சேஸ் வேல்யூக்கெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்டு மெட்டல் குரூப் வந்து ஏற்கனவே பேசிக்லேருந்து காப்பியாக வந்திருக்கு. பர்ச்சேசிங் குரூப் மட்டும் தான் அட்டன் செலக்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன் 001. அப்புறம் பர்ச்சேசிங் வேல்யூ கீ அங்கே என்ன இருந்தது, 1 இருந்தது. நான் 1 போட்டு என்டர் பண்ணேன். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரிமைண்டர் டேஸு டாலரன்சஸ்லாம் இங்கே வந்திருக்கு. எல்லாம் ஓகேவான்னு சொல்லி சிஸ்டம் ஒருத்தர் கேட்குது. ஓகேன்னு சொல்லி என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட்டில் இது வந்துட்டு இந்த டேட்டா ரிலேட்டட் டு த மெட்டீரியல் அது வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அங்கே. அதாவது இந்த மெட்டீரியல் நான் சப்ளையர்ஸ்க்கு வந்துட்டு காமனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் இது யூஸ் பண்ணிக்கலாம். எதனா இது வந்து இண்டிபெண்டாக பிளான்ட், ஸோ காமனாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதிக்கலாம். இப்போ டேட்டா ரிலேட்டட் டு மெட்டீரியல், அதாவது ப்ராடக்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எதனா நம்பர்னாக்கா பேசிக் டேட்டா டெக்ஸ்ட் இருந்துச்சுல அங்கே யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக் மெட்டீரியலுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெண்டாருக்கு டீட்டெயில் கொடுக்கணும். இதே மெட்டலாம் 10 பேர் வாங்குறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இன்ஃபோ ரெக்கார்டில் மெயின்டைன் பெட்டர். ஓகே, பட் இப்போதைக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட்டில் காமனாக இந்த மெசேஜ் வந்து எல்லா சப்ளையருக்கும் போனதுக்காக நான் இங்கே மெயின்டைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மெட்டல் வந்துடணும், டிலே ஆச்சுனாக்கா நான் பெனால்ட்டியோட தான் இறக்கும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிடுறோம். ஓகே, இது ஃபில் பண்ணி முடிச்சப்போ அடுத்தது MRP 1க்கு போகிறோம். MRP 1ல் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பர்ச்சேஸ் குரூப் ஏற்கனவே வந்திருக்கு. ரெஃபரன்ஸ் மெட்டில் போய் பார்க்குறோம். பேராமீட்டர்ஸ் வந்து MRP ப்ரொசீஜர் என்னென்ன பேராமீட்டர் இருக்குது, லாட் சைஸில் என்ன பேராமீட்டர்னு பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே பர்ச்சேஸ் குரூப் ஏற்கனவே வந்திருக்கு. MRP டைப் வந்து அங்கே என்ன போட்டிருக்கோம், நம்ம M0ன்னு போட்டிருக்கோம். MRP கண்ட்ரோலரும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேராமீட்டர் போயிட்டு இங்கே அதே மாதிரி அப்டேட் பண்ணுறோம். இது ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி எப்போவுமே ரெகுலராக போடணும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் போட்டு ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பழக்கமாயிடும். பட் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு போகிறது வந்து எப்போவுமே ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணது பெட்டர். அது வந்து லைக் செக்லிஸ்ட் மாதிரி ரைட் போட்டு ப்ரொசீட் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது இந்த லாட் சைசிங் ப்ரொசீஜர் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணுறது என்னன்னாக்கா, நீங்கள் ஃப்ளைட்டு போகும்போது என்ன பார்த்துருப்பீங்க, அதில் அந்த பைலட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளைட் ஓட்டுவாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டியிருப்பாங்க. பட் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் சம்திங்னோ அவங்க வந்து ஒரு செக் பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது. அந்த அட்டென்ஷனோட நம்ம இங்கே வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். MRP 2 வந்துட்டோம். MRP 2ல் என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக எக்ஸ்ன்னு வந்திருக்கு. நார்மலாக வந்து ஐ வில் நாட் சஜஸ்ட் டு கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் EX. ஏன்னா அது வந்து செமி ஃபினிஷ் கொடுறதுனால EXன்னு போட்டிருக்காங்க, சாரி எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இப்போ நான் அதை
இந்த இன்னோஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நார்மலாக என்டர் பண்ணணும்னு சொல்லி வார்னிங் மெசேஜ் இருக்கிறதுனால அதை என்டர் பண்ணால் தான் உள்ள அலோவ் பண்ணுது. அதனால 2 போட்டேன். இப்போ போய் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டைப் என்ன பண்ணுறேன்னா மாற்றுறாங்க, ஈன்னு சொல்லி மாற்றிக்கிறோம் அதில். ரைட், மீதி பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டோர் லொகேஷன், பேக் ஃப்ளஷ், இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் பார்க்குறேன். அந்த பேராமீட்டர்ஸ் என்ன இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி எடுத்து, ஏன்னா நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, வெறும் ஜஸ்ட்டு அதே இன்புட்டு 101க்கு பதிலாக 102ன்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ சிமிலர் மெட்டீரியல் சிமிலர் பிளேஸில் யூஸ் பண்ணனால அப்படியே பேராமீட்டர் அப்படியே அடாப்ட் பண்ணிடுறேன். இதர சம் சேஞ்சஸ் வந்து எல்லாத்தையுமே மாற்றி நாங்கள் அப்டேட் பண்ணிடணும். இன்னோஸ் ப்ரொடக்ஷன் டைம் இருக்குது, அப்புறம் ஜிஆர் ப்ராசஸிங் டைம் வந்து இருக்குது. ஸோ நான் போய் ஜிஆர் ப்ராசஸிங் டைமிங் அப்டேட் பண்ணணும், அதை அப்டேட் பண்ணிட்டேன் அதுக்கு. ரைட், அப்புறம் வந்து சர்வீஸ் லெவல் அது வந்து 90% போட்டிருக்கு, அதுவுமே 90% அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ அப்டேட் பண்ணிவிட்டு நான் இப்போ எம்ஆர்பி 2 வந்து கம்ப்ளீட் ஆகும். இதை என்டர் பண்ணி முடிச்சுட்டு ப்ரெஸ் என்டர் அப்படின்னு போட்டோம்னாக்க இப்போ என்ன ஆகும், சிஸ்டம் வில் டேக் அஸ் டு தி நெக்ஸ்ட் வியூ, தட் இஸ் எம்ஆர்பி 3 வியூ. எம்ஆர்பி 3 வியூவுக்கு இப்போ போகிறோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்கள் பீரியட் இண்டிகேட்டர். இப்போ எம்ஆர்பி 3 இங்கே பார்த்தீங்கன்னா பீரியட் இண்டிகேட்டர் டபிள்யூன்னு இருக்குது. பட் நம்ம மெட்டல் மாஸ் கிரியேட் பண்ணணும் டிஃபால்ட்டாக எம்முன்னு இருக்குது. இப்போ கான்ஃபிகரேஷன்லேயும் மாற்றினா அது டிஃபால்ட் அங்கேயும் டபிள்யூ கொண்டு வரலாம் அதை. பட் இப்போதைக்கு எம் இருக்கா போய் டபிள்யூன்னு மாற்றிக்கிறோம். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்ட்டு. கன்சம்ஷன் மந்த் வைஸ் எடுத்தீங்கன்னா வேரியேஷன் ரொம்ப இருக்காது, வீக் வைஸ் எடுத்தா நிறைய வேரியேஷன் இருக்கும். அதனால் நார்மலாக டபிள்யூ போகிறது தான் பெட்டராங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி குரூப் இந்த 42, 15, 30லாம் இருக்குது. இங்கே ஸ்ட்ராட்டஜி போய் நான் 40 2 ப்ளஸ் கன்சம்ஷன் மோடு என்னன்றது இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணிட்டு அவைலபிலிட்டி செக் வந்து இங்கே ஏற்கனவே எஸ்ஆர்ன்னு இருக்குது, இங்கேயும் எஸ்ஆர் தான் இருக்குது. நான் வச்சுட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ப்ரொசீட் பண்ணுறேன். அடுத்து வந்து எம்ஆர்பி 4. எம்ஆர்பி 4லேருந்து அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி போய் செக் பண்ணுறேன். எம்ஆர்பி 4ல் அந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. ஏன்னா இதுக்கு நான் வெர்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே இருக்குது, அதனால இங்கே டிக் மார்க் இருக்குது. பட் இந்த மெட்டல் இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், மெட்டலே இப்போ தான் கிரியேட் பண்ணோம். இதுக்கு ஒரு பிஓஎம் ரூட்டிலாம் போட்டு வெர்ஷன் போட்டு அது வரும். அடுத்ததாக ஃபோர்காஸ்டிங் வியூ. ஃபோர்காஸ்டிங் வியூ ரெஃபரன்ஸ் போய் பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் மாடல் மட்டும் தான் நான் மாற்றிருப்பேன், மற்றெல்லாம் டிஃபால்ட்டாக அங்கே வந்தது. ஸோ அதையும் போய் இங்கே அப்டேட் பண்ணிக்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, F4 போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஸ்டன்ட் மாடல், அதை அப்டேட் பண்ணிடுறோம். இதை முடிச்சிட்ட அப்புறம் ஒர்க் ஷெட்யூலிங் வியூ உள்ளே போகிறோம். ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பேராமீட்டர்லாம் இப்போதைக்கு எதுவும் மெயின்டைன் பண்ணல. பின்னாடி வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்ட டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். அதனால் வந்து இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுறோம் ஒர்க் ஷெட்யூலிங் வியூ. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வியூ வந்துட்டு ஸோ இங்கே வந்து இந்த இன்னோஸ் ப்ரொடக்ஷன் டைம், இந்த டைம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வி ஹவ் டு கோ ஃபார் தி அடுத்த வியூ, அதாவது பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ் வியூ, பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ் 2 வியூ, அது ரெண்டுத்துக்கும் போய் பார்க்குறோம். அதில் வந்து என்னென்ன பேராமீட்டர்னா பெரும்பாலும் நம்ம இங்கேயும் பேராமீட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணல, ஏன்னா இப்போதைக்கு நம்ம அது ரொம்ப டீப்பாக உள்ளே போகல, அதனால் ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறோம் அதில். பட் நான் பின்னாடி வந்து இந்த சினாரியோஸ்லாம் கொண்டு வரேன் உள்ள அதை, ஏன்னா இப்போ பிகினிங்லேயே எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னாக்கா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால எதுவும் ரொம்ப அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸ்டோரேஜ் 2வும் அப்டேட் பண்ணியாச்சு. அதனோட வெயிட்லாம் அங்கே இருந்து ஏற்கனவே கேரி ஓவர் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டோர் லொகேஷன் 2 போனால் வெயிட்லாம் கேரி ஓவரே வந்திருக்கு. ரைட், இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வேறு மற்ற பேராமீட்டர்ஸ் தானே வேணுமான்னு பார்க்குறோம். ப்ராஃபிட் சென்டர் வந்து சிஸ்டம் கேட்குது, பட் நமக்கு தேவையில்லை, வார்னிங் மெசேஜ் தான் ப்ரொசீட் பண்ணுறோம். அக்கௌண்டிங் 1 வியூ போகிறோம். இங்கே ஸ்டாக் 0ன்னு காமிக்குது. அந்த மெட்டலுக்கு போய் பார்த்தோம்னா அக்கௌண்டிங் 1ல் ஸ்டாக் காமிக்குது, ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், அதை ப்ரொடக்ஷனல் பண்ணிட்டு இருக்கேன், அதனால காமிக்குது. பட் இப்போ புது மெட்டல்னால இங்கே எதுவும் காமிக்காது. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் கிளாஸ், இந்த வேல்யூவேஷன் கிளாஸ் வந்துட்டீங்க நம்ம 7000 யூஸ் பண்ணிருக்கோம், 7900. ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் போடணுங்க. இது வந்து இப்போதைக்கு நம்ம காஸ்டிங் கேல்குலேஷன் பண்ணாமல் அசியூம் பண்ணி போடுறாங்க. காஸ்டிங் ரன் பண்ணும்போது வேறு மாதிரி அப்டேட் ஆகும். நான் இப்போதைக்கு இந்த அமௌண்ட் எடுத்து அங்கே போட்டுக்கிறேன், என்டர் பண்ணிட்டு உள்ளே ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே, ரைட், இப்போ எடுத்துக்கிச்சு அந்த வேல்யூஸ் 25 and 25 உள்ள எடுத்துக்கிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அக்கௌண்டிங் 1 முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு அக்கௌண்டிங் 2. அக்கௌண்டிங் 2ல் நம்ம இந்த பேராமீட்டர் நார்மலாக யூஸ் பண்ணல, இப்போ பின்னாடியே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பியூர் அக்கௌண்டிங் ரிலேட்டட். காஸ்டிங் வியூ போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எகெயின் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், குவான்டிட்டி ஸ்ட்ரக்சர், அப்புறம் இதெல்லாம் பார்க்குறோம். வேரியன்ஸ்க்கு இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதை ப்ரொசீட் பண்ணுறோம். அப்புறமா காஸ்டிங் 2 வியூவுக்கு போகிறோம். காஸ்டிங் 2 வியூவில் காஸ்டிங் 1லேயே இந்த காஸ்டிங் லாட் சைஸ் பேசணும் இல்லையா, ஒரு குவிஸில் பார்த்தோம். காஸ்டிங் லாட் சைஸ் என்ன, 1 போகணுமா 100 போகணுமா, அது இங்கே தான் மெயின்டைன் பண்ணுறோம். வெர்ஷன் இண்டிகேட்டர் நம்ம போடாதனால இன்னும் வரல, ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இண்டிகேட்டர். ஸோ அதுக்கப்புறம் காஸ்டிங் 2 வந்திருக்கு. இதில் வந்துட்டு இந்த கரண்ட் காஸ்ட்டு, ஃபியூச்சர் காஸ்ட்டு, ப்ரீவியஸ் காஸ்ட்லாம் இங்கே டிஸ்பிளே இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாங்க. சரியா, ரைட். இப்போ இந்த காஸ்டிங் 2 வியூ டீட்டெயில்ஸும் கம்பேர் பண்ணிட்டு தென் நம்ம வந்துட்டு இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது எஸ், நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி முடிக்கலாம். இப்போ எல்லா டீட்டெயிலும் கேப்சர் ஆகி வந்துருச்சுங்க. அக்கௌண்டிங் 1ல் போட்டிருந்த வேல்யூவேஷன் கிளாஸு, காஸ்டிங் 1ல் போட்டிருந்த இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு, அக்கௌண்டிங் போட்ட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு, காஸ்டிங் லாட் சைஸ், இது எல்லாமே வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் போய் நம்ம சேவ் பண்ணுறோம் இப்போ.
பிகாஸ் இட் இஸ் எண்ட் ஆஃப் தி வியூ வி ஆர் தர். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா மெட்டல் மாஸ்டர் வந்து சேவ் ஆகும். இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிகினிங்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணுற மெட்டீரியல். ரைட், இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மெட்டல் மாஸ்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்டெப்பு எல்லாமே பிகினிங்லேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ சப்சிக்வெண்ட்டாக அடுத்ததெல்லாம் மற்ற செனரியோஸ் பார்ப்போம். இப்போ அடுத்ததாக ஒரு மெட்டல் வந்துட்டு இன்னொரு மெட்டீரியலை காப்பி பண்ணி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு மெட்டீரியல் காப்பி பண்ணி எடுத்தாலும் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக என்ன செய்யணும்னாக்க, நம்ம புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு என்னென்ன பேராமீட்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத எகெயின் எக்ஸல் ஃபைலில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அது நான் மாஸ்டர் டேட்டா எது கிரியேட் பண்ணாலுமே அதனோட இம்பாக்ட் நிறைய இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில். அதனால் அதை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறது முக்கியமான வேலை. இப்போ நம்ம மெட்டல் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது இன்னொரு மெட்டல் வந்து காப்பி பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ எகெயின் மெட்டல் கிரியேஷனுக்கு டிரான்சாக்ஷன் கோட் MM01 போடுறோம். என்ன மெட்டல் கிரியேட் பண்ண போகிறோம்? OP1002 அதை கிரியேட் பண்ண போகிறோம். அதான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து எதுலேருந்து காப்பி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம போய் செலக்ட் பண்ணணும் அங்கே. ஸோ எதுலேருந்து செலக்ட் பண்ண போகிறோம்னாக்க OP1001 அதில் வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, OP1001 ட்ரைனிங் OP1001 அதை என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே போகும்போது எகெயின் என்னென்ன வியூஸ் நம்ம கிரியேட் பண்ணணுன்றதை பார்க்கணும். இது வந்து அவுட்புட் சப் அசம்பிளி. ஸோ அதனால் ஒர்க் ஷெடியூலிங் வியூலாம் இருக்கணும். எல்லாத்தையும் வியூலாம் செலக்ட் பண்ணணும். ஏன் பர்பஸாக இதை நான் விட்டு பண்ணுறேன்னாக்கா, மெட்டல் மாஸ்க் கிரியேட் பண்ண அந்த வியூலாம் கிரியேட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணணும். அதில் அந்த பர்பஸ்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை போட்டுட்டு ஆர்கனைசேஷன் போடுறோம். இப்போ எந்த ஆர்கனைசேஷன் காப்பி பண்ணுறோம், அதை நம்ம எந்த பிளான்ட்டில் பண்ண போகிறோன்றது ஒன்று, எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம் ரெண்டுமே பார்த்து கேர்ஃபுல்லாக போடுறாங்க. அதை போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணி உள்ளே போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த OP1001 இருந்தது இல்லையா, டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வருது. இப்போ 2க்கு ஏற்ற மாதிரி பேராமீட்டர்ஸ் மாற்றணும். இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே காப்பி ஃப்ரம் இன்னொரு மெட்டீரியல் போட்டதுனால எதுவுமே மாற்றாம அப்படியே ஜஸ்ட் இதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதில் இதுக்காக தான் அந்த எக்ஸலில் வச்சு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கணுன்றது பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். பேசிக் டேட்டா 2 போகிறோம். அடுத்ததாக பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸ் போகிறோம். அங்கே இருக்கிற பேராமீட்டர்லாம் செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு ஏற்கனவே அந்த மெட்டீரியல்லேருந்து காப்பியாக வந்திருக்குது. ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த பர்ச்சேசிங் வேல்யூக்கு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்ச்சேஸரோட டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். இந்த OP1002க்கு என்ன பர்ச்சேஸர் டெக்ஸ்ட், இந்த மெட்டலுக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி ஆல் த சப்ளையர்ஸ். அதனால் சில பேராமீட்டர் நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஓகே, என்னென்ன கண்டிஷன் வேண்டும், இது வந்து நான் சும்மா கண்டிஷன்ஸ் டு பி டைப் டியர்னு போட்டிருக்கேன் இல்லையா, ப்ரொசீட் பண்ணும். MRP1 வியூ போகிறோம். ஏற்கனவே இந்த பேராமீட்டர்ஸ் அங்கேருந்து காப்பியாக வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு MRP2க்கு போகிறோம். இப்போ அங்கேயும் வந்துட்டு ஏற்கனவே அந்த பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு மட்டும் இன்னோஸ் ப்ரொடக்ஷன் டைம் 1 நாள் கிடையாது, 2 நாள். இந்த மாதிரி வந்து அந்த ஃபைன் டியூன் பண்ணுற பேராமீட்டர் ஒன்றுக்கும் பார்த்து நம்ம கரெக்டாக போடணும். அது MRP3க்கு போகிறோம். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படியே பார்த்துட்டு அந்த பீரியட் இண்டிகேட்டர் W இருக்குது, அதை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் MRP4 அதில் பேராமீட்டர்ஸை செக் பண்ணுறோம். MRP4 என்டர் பண்ண பார்க்கும்போது சிஸ்டம் என்ன சொல்லுது பாருங்கள், ப்ரொடக்ஷன் வெர்ஷன் ஆஃப் தி ரெஃபரன்ஸ் மெட்டல் கேன் நாட் பி அடாப்டட். ஏன்னா மெட்டல் மாஸ் கிரியேட் பண்ணும்போது மெட்டல் மாஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும், ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அதுவாக கிரியேட் ஆகாது. ஏன்னா புதுசாக கிரியேட் பண்ண மெட்டலுக்கு அதுக்குன்னு ஒரு BOM இருக்கும், ரூட்டிங் இருக்கும், அதை லிங்க் பண்ணி ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணும். அது அப்படியே எடுத்துக்காது. ஃபோர்காஸ்டிங் வியூ போய் செக் பண்ணுறோம். ஃபோர்காஸ்டிங் வியூவில் டீட்டெயில் பார்த்துட்டு ஒர்க் ஷெடியூலிங் வியூவில் பார்க்குறோம். ஒர்க் ஷெடியூலிங் வியூலையும் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வியூ பிளான்ட் ஸ்டோர் லொக்கேஷன் 1, பிளான்ட் ஸ்டோர் லொக்கேஷன் 2 இதெல்லாம் போய் செக் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்துலேயுமே போகும்போது ஒரு தடவை பேராமீட்டர் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அப்படியே ஜஸ்ட்டு பிளைண்டாக எடுத்துக்காமல் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. ரைட், ஓகே. அக்கௌண்டிங் 1 போய் செக் பண்ணுறோம். அக்கௌண்டிங் 1ல் இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இந்த மெட்டலுக்கான ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை போய் என்ன வருது அப்டேட் பண்ணி எப்படி காஸ்டிங் ரன் பண்ணும்போது அப்டேட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது பார்த்து ஆக்சுவல் ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு டம்மி ப்ரைஸ் ₹1 ₹2 போட்டுட்டு அதை அப்டேட் பண்ண காஸ்டிங் ரன் பண்ணுறது தான் சரியான ப்ராசஸ். அது அப்புறம் அக்கௌண்டிங் 2ல் என்ன இருக்குது, அக்கௌண்டிங் 1ல் என்ன இருக்குது, அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு காஸ்டிங் 1 அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் மெயினாக வந்து காப்பி பண்ணும்போது வேல்யூவேஷன் கிளாஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அக்கௌண்டிங் 1ல். ஏன்னா காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இன்னொரு காப்பியில் வரும்போது அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு, சேவை சொல்லி போட்டிருக்கோம் அதில். ரைட், இப்போ மெட்டல் மாஸ்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நம்ம மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது புதுசாக கிரியேட் பண்ணும்போது அதுக்கு டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போது காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதாவது இது வந்து எல்லாமே ஒரு பிகினர், நம்ம மெதுவாக பண்ணால் அதனால் வந்து இந்த 3 நிமிஷம் ஆயிருக்கு. பழக்கமாக இருக்கவங்களுக்கு மேபி புது மெட்டல் கிரியேட் பண்ணும்போது ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஆகலாம். காப்பி ஃப்ரம் மெட்டல் பார்த்தீங்கன்னா 1 மினிட் 1.5 மினிட்ஸ் ஆகலாம். பட் மெயின் பாயிண்ட் என்னன்னாக்கா லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் தேர், லாட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இதில் இருக்குது காப்பி ஃப்ரம் பண்ணும்போது. அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எதுலேருந்து காப்பி பண்ணுறோமோ அதை பேராமீட்டர்ஸ் என்ன அப்டேட் பண்ணுன்றதை பார்த்து
சரியான முறையில் அப்டேட் பண்ணணும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் வேல்யூஸ்லாம் பழைய வேல்யூ வச்சிட்டோம்னாக்கா அதுவும் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். அதான் மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது மெட்டீரியல் டைப் அது வந்து ரொம்ப கரெக்டான முறையில் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த மெட்டல் டைப்பை பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷன் கிளாஸ்லாம் இருக்கணும். ஸோ ஜிஎல் அக்கௌண்ட்லாம் போய் போஸ்ட் ஆகுறது எல்லாமே அங்கே தான் போய் உட்காரும். அப்போ மெட்டல் டைப் சரியான முறையில் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பின்னாடி போய் மாற்றணும் அதை. ஆனால் மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. இந்த மெட்டல் வந்துட்டு கான்ஃபிகரபிள் மெட்டல் இருந்தால் புதுசாக ஒரு மெட்டல் டைப்புக்கும் கான்ஃபிகரபிள் இருக்கணும். பேட்ச் மேனேஜர் இருந்தால் அதுவும் பேட்ச் மேனேஜர், இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் இல்லாமல் கையில் வந்து ஸ்டாக் இருக்கக்கூடாது, ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டர் கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் தான் மாற்ற முடியும். ஸோ அதனால மெட்டல் டைப்பை கிரியேட் பண்ணும்போது பார்த்து கிரியேட் பண்ணணும். அதே சமயம் புதுசாக ஒரு மெட்டல் கிரியேட் பண்ணிட்டீங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குனாக்கா அதை மாற்றுறது ஈஸி. இப்போ டிரான்சாக்ஷன்லாம் போக ஆரம்பிச்சுன்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம். மெனி திங்ஸ் ஆர் தேர் அது பண்ணுறதுல. அதனால கேர்ஃபுல்லாக பண்ணுறது ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல் டைப் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மெட்டல் மாஸ்டருடைய மெட்டீரியல் டைப் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கான டிரான்சாக்ஷன் என்ன போய் தேடுறோம். இப்போ வந்து மெனு பார்த்து வழியாக போய் பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் போய் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியலில் போய் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன்று இருக்கு பாருங்க, சேஞ்ச் மெட்டீரியல் டைப் MMAM. ஓகே, அந்த MMAM கிளிக் பண்ணுறீங்க. எந்த மெட்டீரியலுக்கு மாத்திரமா மாற்றுறீங்க, புதுசாக என்ன மெட்டீரியல் டைப் போக போகிறோம் அதை வந்து அங்கே செலக்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னென்ன பண்ணுறது, இந்த அவுட்புட் சப் அசம்பிளி வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றணும்னு சொல்லி பார்க்குறேன். FERTன்னு சொல்லி போகணும்னு சொல்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இப்போ போய் அந்த FERTயை செலக்ட் பண்ணுறேன். எங்கே இது, ஓகே. ஸோ FERT போய் அங்கே போட்டேன். இப்போ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா செலக்ட் பண்ணிட்டு FERT செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணனாக்க சிஸ்டம் என்ன பண்ணும், ஓல்டு மெட்டீரியல் டைப்பை டிஃபால்ட்டாக கொண்டு காமிக்கும். இந்த HLB காமிக்குது பாருங்க, ரைட். இது காமிச்சிட்டு ரைட் ஓகே அப்படின்னாக்கா போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும் போனே சிஸ்டம் வந்து கேட்குது, நீ மெட்டீரியல் டைப் மாத்திர, அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே வார்னிங் மெசேஜ் வந்து பாருங்க. இப்போ சேஞ்சிங் த மெட்டீரியல் டைப் ஃப்ரம் செமி ஃபினிஷ் டு ஃபினிஷ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுது. இது வார்னிங் மெசேஜ், அதனால ப்ரொசீட் பண்ணலாம். என்டர் பண்ணுறீங்க. பண்ணும்போது புதுசாக வர மெட்டல் டைப்புக்கு வேல்யூவேஷன் கிளாஸ் வந்து செக் பண்ணி சொல்லுது. ஏன்னா அது வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ வேல்யூவேஷன் கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுது FERTக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம போயிட்டு அந்த என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்குறோம். F4 போட்டு செக் பண்ணுறோம். அந்த வேல்யூவேஷன் கிளாஸில் புதுசாக ப்ரொபோஸ் பண்ணது இல்லையா, அங்கே போய் வந்து நம்ம F4 போட்டு செக் பண்ணுறோம். அந்த F4ல 7920 இருக்குது, 7922 இருக்குது. நம்ம 7920 யூஸ் பண்ணுறோம் நம்ம டெஸ்ட் கேஸில். ஆனால் 7920 ஓகே ஓகேன்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த உடனே சிஸ்டம் அப்டேட் பண்ணிடுச்சு, மெட்டீரியல் டைப்பை மாற்றி விட்டது. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குன்னு போட்டு பண்ணிட்டால. ஆனால் ப்ராக்டிக்கலில் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் பார்க்கணும், ஏகப்பட்ட ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்கா பார்க்கணும், எல்லாத்தையுமே போய் செக் பண்ணணும். இப்போ நான் மெட்டல் டைப் போய் செக் பண்ணுறேன், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே போய் பார்க்குறேன், FERT இங்கே இருக்குது, ரைட். ஸோ இப்போ வந்து FERT மெட்டல் டைப் மாற்றியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெட்டல் டைப் மாற்றுற ப்ராசஸ். இது வந்து மாற்றுறதுன்றது டிரான்சாக்ஷன் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இதுக்கான ப்ரிப்பரேஷன், இதனோட இம்பேக்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜ். அதனால ஃபர்ஸ்ட் டைம் மெட்டல் டைப் கிரியேட் பண்ணும்போதே மெட்டல் டைப்பை ப்ராப்பராக கிரியேட் பண்ணணும். அது வந்து எப்பவுமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில தேவைகளுக்காக மெட்டல் மாஸ்ல இருக்கக்கூடிய சில பேராமீட்டர்ஸ்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். அதாவது பேராமீட்டர்னா ஒரு பேராமீட்டர், 2 பேராமீட்டர், ஒரு மெட்டலுக்கு 2 மெட்டல்லாம் போய் நார்மல் MM02 போய் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு 4-5 பேராமீட்டர், ஒரு 50 மெட்டீரியல், 100 மெட்டீரியல், 200 மெட்டீரியல் போய் மாற்றணும், அது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டலினுடைய பிளானர் வந்து மாறுறாரு. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மெட்டலுக்கு ஒரு 100 மெட்டல், 200 மெட்டல் MRP கண்ட்ரோலர் மாற்றணும், அல்லது பர்ச்சேசிங் ஒரு பையர் மாறாரு மாற்றணும், இல்லை ஸ்பெஷல் ப்ரொக்யூர்மெண்ட் டைப் இவ்வளோ நாளாக வந்து நம்ம ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் சப்பாரண்டிங் பண்ண போனால் அதை போய் மாற்றணும், இல்லை லார்ஜ் சைஸ் டீட்டெயில்ஸ் மாற்றணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அதை மல்டிப்புளாக மாற்றுறது. இதில் போய் ஒன்றா போய் சேஞ்ச் பண்ணதுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால மாஸ் சேஞ்ச் அது வந்து ஆப்ஷன் இருக்கு. இது வந்து மாஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெட்டல் மாஸ்டர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு. அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பேன் இப்போ. ஸோ இந்த மாஸ் மெயின்டெனன்ஸ் மெட்டல் மாஸ்டர் பண்ணும்போது நம்ம டிரான்சாக்ஷன் கொடுத்து உள்ளே போனோடனே என்னென்ன செலெக்ஷன் பராமீட்டர், எந்த மெட்டல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு செலெக்ஷன் பராமீட்டர் என்டர் பண்ணுறோம். அப்புறம் எந்தெந்த ஃபீல்டு மாற்றணும் அப்படின்றத போய் போடுறோம். அதில் புது வேல்யூ என்ன பண்ணுன்றதை போடுறோம். அதுக்கப்புறம் சிமுலேஷனில் போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆக்சுவல் ரன் பண்ணி பார்க்குறோம், ரன் பண்ணி செக் பண்ணுறோம். அப்புறம் எதனா லாக் எதனா கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த டாக்குமெண்ட்டு, ஐ மீன் எங்கெங்கே எந்தெந்த சேஞ்சஸ் ஆகிருந்து ஃபுல்லாக ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறோம். அந்த கம்யூனிகேட் பண்ண டீட்டெயில்ஸை ப்ளஸ் நம்ம சேஞ்ச் பண்ண டீட்டெயில்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணும்போதே சொன்னேன், எக்ஸல் ஃபைலில் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சுக்கணுன்ட்டு.
இந்த மாதிரி சேஞ்சஸும் அப்பப்போ ரெகுலராக அப்டேட் பண்ணி வச்சோம். இல்லாட்டி பின்னாடி வந்துட்டு ஏன் இந்த மெட்டல் மாஸ்டர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரிலாம் இல்லாமல் இருந்துன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன ரீசன்ஸ் இதெல்லாம் வரும். அதான் வந்து இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இல்லாட்டி மாஸ்டர் டேட்டா கண்ட்ரோலர் இவங்களாம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாஸ்டர் டேட்டா மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த மாஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன், பட் இப்போ போய் தேடுவோம் அதில். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், இங்கே வந்து மெனு பார்த்துல மெட்டீரியல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் மாஸ்டர் மெட்டீரியல், அது கீழே மாஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது MM17 போட்டு உள்ள போனால் வார்னிங் மெசேஜ் கொடுக்குது. செலெக்ஷன் ஆஃப் டேபிள், ப்ரொசீஜர், இதெல்லாம் ஒரு தடவை மெசேஜ் வருது. நார்மலாக எப்பவுமே இந்த மெசேஜை ஒரு தடவை படிச்சுட்டு உள்ள போகிறது நல்லது. ரொம்ப நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது, ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது நல்லது. இப்போ உள்ள போன அப்புறம் நான் வந்து வேரியன்ட் எதுவும் நான் செலக்ட் பண்ணி வைக்கல, ஏன்னா புதுசாக தான் பண்ண போகிறேன். அதனால ஜஸ்ட் அப்படியே நான் போய் பார்க்குறேன். இப்போ பிளான்ட் டேட்டா மாற்ற போகிறோம். எம்ஆர்பி கண்ட்ரோலர் நான் மாற்ற போகிறேன், பிளான்ட் டேட்டா. அதனால போய் பிளான்ட் டேட்டா, அது டேபிள் வந்து எம்ஏஆர்சி, அந்த டேபிள் பேர் வந்து எம்ஏஆர்சி. இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போனோம்னாக்க அதில் வந்து எகெயின் சிஸ்டம் வந்து சில மெசேஜ் கொடுக்குது, வார்னிங். இந்த இதெல்லாம் மாற்றும் போது அந்த டேபிள்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குது. அதை செக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு எந்த மெட்டீரியல் வேணும், அதான் செலக்ட் பண்ணி உள்ளே போனோம்னு சொன்னேன் இல்லையா. எனக்கு வந்து எல்லா மெட்டீரியல் ஸ்டார்டிங் வித் SGMC அந்த மெட்டீரியல் லிஸ்ட் வேணும். எங்கே வேணும், பிளான்ட்டு 1710 வேணும் அப்படின்னு சொல்லி போடுறோம் உள்ள. இதை போட்டுட்டு தென் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உள்ளே போனாக்க அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக லிஸ்டிங் வந்துருச்சு. ஓகே, இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக வந்துட வேணால் செக் பண்ணிக்கிறோம், எல்லா லிஸ்ட்டும் வந்துருச்சாண்டு. கரெக்ட், எல்லாமே இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த ஃபீல்டு வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னாக்க அந்த ஐக்கான் இருக்கு பாருங்க, நியூ ஃபீல்டு, செலக்ட் ஃபீல்டு. அந்த ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். என்ன ஃபீல்டு, நான் எம்ஆர்பி கண்ட்ரோலர். இது எல்லாமே அசனிங் ஆர்டரில் இருக்குது, அதனால் போய் வரிசையாக போய் பார்க்குறேன். எம்ஆர்பி கண்ட்ரோலர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பி கண்ட்ரோலர் இங்கே வந்து பாருங்க. நெக்ஸ்ட் எம்ஆர்பி கண்ட்ரோலர், இதை செலக்ட் பண்ணி லெஃப்ட்டில் தள்ளிடுறோம். லெஃப்ட்லனாக்க இதை போய் நான் மாற்ற போகிறோம்னு அர்த்தம். இது செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அங்கே மொத்தம் இந்த மாதிரி 18 ஃபீல்டு எடுத்து நம்ம மாற்றலாம். ஓகே கொடுத்து நான் உள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், மேலே வந்து நியூ வேல்யூஸ்னு சொல்லி வந்துருச்சு. நான் செலக்ட் பண்ண எம்ஆர்பி கண்ட்ரோலருக்கு எது நியூ வேல்யூன்னு சொல்லி கேட்குது. நியூ வேல்யூ என்ன, நான் வந்து இப்போ 001 எம்ஆர்பி கண்ட்ரோலர் மாற்ற போகிறேன். ரைட், இப்போ நான் இதை மாற்றுறது எல்லா மெட்டலுக்கும் மாற்றணுமா இல்லை சில மெட்டலுக்கு மாற்றணுமா அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதை அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. நான் S03 மட்டும் தான் மாற்றணும். ஸோ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ணணும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத போய் கிளிக் பண்ணாக்க இது வந்து ரீப்ளேஸ் ஒன்லி எதை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் S03 மட்டும் S01 மாற்றணும் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறோம். S03 வந்து நான் போய் செலக்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ அந்த லைன் அந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ரைட், எனக்கு வந்து இந்த எம்ஆர்பி கண்ட்ரோலரில் புது வேல்யூ இது ஃப்ரம் S03 போய் டெஸ்ட் சேஞ்சஸ், அந்த டெஸ்ட் போய் பண்ணி பார்க்குறேன். அந்த எல்லா மெட்டலுக்கும் பார்த்துட்டு டெஸ்ட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்க என்ன ஏதாவது எரர் மெசேஜ் வருதா என்னன்னு சொல்லி போய் பார்க்குறோம். இப்போ டெஸ்ட் மெசேஜ் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி பார்த்தோன்னே இருங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணியிருக்கு. ஓகே ரைட், இப்போ உள்ள போய் பார்க்குறோம். பார்த்தோன்னாக்கா எதுவும் நமக்கு வந்து அலர்ட் மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ டெஸ்ட் மெசேஜில் வந்து போயிருக்கு. ஸோ பேராமீட்டர்ஸ் ரைட். இப்போ வந்து இதில் வேணுனாக்கா நம்ம செலக்ட் பண்ணி லாங் டெக்ஸ்ட் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, இதெல்லாமே பார்த்துக்கலாம். எகைன் வி ஆர் கோயிங் பேக், சிஸ்டம் வந்து மெசேஜ் எல்லாத்தையும் ஓகே, அது ஒவ்வொரு டைமும் கேட்கும். அது கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கிறது நல்லது. அது இப்போ என்ன பண்ணால் நம்ம பார்த்ததெல்லாம் எதுவும் மெசேஜ்லாம் இல்லாதனால எக்ஸிக்யூட் த சேஞ்ச், அதை பெர்ஃபார்ம் மாஸ் சேஞ்ச், அதை போய் கிளிக் பண்ணால் இப்போ என்ன ஆச்சுன்னா பாருங்கள், S03லேருந்து 001 மாறிடுச்சு. இது எம்ஆர்பி கண்ட்ரோல், புது வேல்யூ ரெஸ்ட்ரிக்டட். இதை போய் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணாக்க இது நிறைய சேஞ்சஸ் வந்து திரும்ப ரிவர்ட் பண்ண முடியாது, பண்ணலாமான்னு சொல்லி கேட்குது. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்தனாக்க என்னாச்சு, மெட்டல் மாஸ்டரில் போயிட்டு இங்கே சேவ் ஆகிட்டு வந்துடும் அதில். ஓகே, இது எல்லாமே சேஞ்ச் ஆனதெல்லாம் இங்கே லிஸ்ட் வந்திருக்கு. நமக்கு வந்து இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அது மெட்டல் மாஸ்டர் வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிடுச்சு. இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எதனா வேணா போய் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணோம்னாக்கா அங்கே வந்து நம்ம மெசேஜஸ் வந்திருக்கும், அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கும். ரைட், ஓகே, நவ் வி கோ பேக் அண்ட் வாட் எவர் த டீட்டெயில்ஸ் விச் ஆர் கிரியேட்டட், லாக் வந்து நம்ம க்ரீனில் வந்திருக்கு, அதனால் ப்ரொசீட் பண்ணுறோம். நம்ம இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேராமீட்டர் சேஞ்ச் ஆனது, இந்த பேராமீட்டர் என்னென்ன அப்டேட் இருக்குது, இதெல்லாம் பார்த்த அப்புறம் ஒரு தடவை போய் நம்ம செக் பண்ணிக்கணும். எம்ஆர்பி கண்ட்ரோலர் கரெக்டாக இருக்கலன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்து இந்த 001 சொல்லி எம்ஆர்பி கண்ட்ரோலர் மாற்றணும் இல்லையா, இதை வந்து திரும்ப நான் ஐ வாண்ட் டு கோ பேக் டு S03. ஏன்னா மெட்டல் மாஸ்டர் வந்து நான் டெஸ்ட்டுக்காக தான் காமிச்சிருக்கேன். அதில் அதை வந்து நான் திரும்ப மாற்றிக்கணும். ஸோ அதனால் பண்ண திரும்ப நான் உள்ளே போகிறேன். அந்த வார்னிங் மெசேஜ் இருக்குது. எகைன் போய் அந்த பிளான் டேட்டா பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறேன். உள்ளே போகிறோம். எகைன் செலக்டிங் த மெட்டீரியல்ஸ். அந்த 2 மெட்டீரியல் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணலாம்,
இல்லை ஹெச்ஜிஎம்சின்னு போட்டு எல்லாத்தையும் மட்டும் போடலாம் அதில். பட் இப்போதைக்கு நான் மொத்த மெட்டில் செலக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் பார்க்கறதுனால நான் அதை வந்து இங்கே காமிக்கிறேன். உள்ள ஹெச்ஜிஎம்சி ஸ்டார்ட் ஆகிற மெட்டல் 1710 ஒரு மெட்டலுக்கெல்லாம் சேர்த்து உள்ளே போகுது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போனால் எல்லா மெட்டலும் லிஸ்ட் அவுட் ஆகுது. இதில் எனக்கு எம்ஆர்பி கண்ட்ரோலர் தான் வேணும். ஸோ புது ஃபீல்டு என்ன, ஃபீல்டு செலெக்ஷன் நான் செலக்ட் பண்ணி எம்ஆர்பி கண்ட்ரோலர் போய் செலக்ட் பண்ணி அதை வந்து நான் இப்போ உள்ளே கொண்டு போகிறேன். எம்ஆர்பி கண்ட்ரோலர். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபீல்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச். நான் சொன்ன மாதிரி 18 ஃபீல்டு மாற்றலாம் இந்த மாதிரி. உள்ளே வந்த அப்புறம் இங்கே வந்து என்ன நியூ வேல்யூனாக்கா எகெயின் அங்கே வந்து 001லேருந்து நான் S03 திரும்ப மாற்றணும். நான் புது வேல்யூ S03, ஏன்னா ஏற்கனவே S03 01 ஆக்கிறேன். இப்போ 01லேருந்து S03 மாற்றிக்கிறேன், நான் நார்மலைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மாற்றணுமா? இல்லை, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ட் எது? எம்ஆர்பி கண்ட்ரோல் 001 இருக்குது, நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உள்ளே போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ மேலே அந்த சில ஐகான்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு தடவை போய் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அது அதாவது செலக்ட் ஃபீல்டு நம்ம பார்த்தோம், எக்ஸிக்யூஷன் பார்த்தோம், மற்ற ஃபீல்டுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணியிருந்தேன். இது மாதிரி டிரான்சாக்ஷனில் போகும்போது ஒன்று பார்த்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டா பெட்டர். இது வந்து வேரியஸ் இதில் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி போகலாம், மேலே மெனு வழியாக போகலாம், நிறைய இருக்கும். ஷார்ட்கட் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு. பட் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுறது பெட்டர். செலக்ட் ஆல், டீசெலக்ட் ஆல், எக்ஸிக்யூஷன், வேரியஸ் இது இருக்கு பாருங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன், அப்போது அந்த 001 S03க்கு மாறிடுச்சு. ஓகே, ரைட். மாற்றினது எனக்கு ஓகேனாக்கா போய் சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணோடனே சிஸ்டம் வந்துட்டு இப்போ இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சரி, ஓகே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ரொசீட் பண்ணி வந்துருச்சு இதில். ஸோ மாஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெட்டல் நான் ஏற்கனவே பண்ணி காமிச்சாச்சு. இது வந்து திரும்ப பேராமீட்டரும் ரிவர்ட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து புதுசாக மாற்ற இந்த சின்ன பர்மனன்ட் நம்ம பர்பஸ் என்ன, S03ன்ற எம்ஆர்பி கண்ட்ரோலர் தான் நமக்கு வந்துட்டு சப்கான்ட்ராக்டிங் இருக்குன்றதை வச்சிருக்கோம் அதில். அதனால் டு அவாய்ட் எனி கன்ஃபியூஷன் ஐ brought it பேக் டு த ஒரிஜினல். லாக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். தென் we are proceeding with this, ரைட். அதான் மெட்டல் மாஸ்டர் வந்து இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இது சேஞ்ச் ஆச்சா இல்லையா அப்படின்றலாம் அப்போவே MM03 போட்டு பார்த்துருக்கலாம் நம்ம. பட் அடுத்த இது வந்து மெட்டல் சேஞ்ச் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சேஞ்ச் ஆனது எப்போ ஆச்சு, எப்படி ஆச்சுன்னா போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் வந்து மாஸ் மெயின்டெனன்ஸ் சேஞ்ச். இது மாதிரி நம்ம வேரியஸ் பேராமீட்டர்ஸ் பண்ணலாம், பட் பார்த்து ஒன்று கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதான் முக்கியம். அடுத்தது பல காரணங்களால் வந்து மெட்டல் மாஸ்டர் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். அந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது மெட்டல் மாஸ்டர் வந்து பிளானிங் ரன் பண்ணுறேன், அப்போ வந்து சரியாக ரன் ஆகலை, இல்லை வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது ரன் ஆகலை அப்படின்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நம்ம சேஞ்ச் எதனா நடந்திருக்கும் மெட்டல் மாஸ்டரில். அதனால் மெட்டல் மாஸ்டரில் சேஞ்ச் நடந்திருக்கா அப்படின்ட்டு ரெகுலராக பார்த்துக்கணும். அதை வந்து டிரான்சாக்ஷன் வழியாக பார்க்கலாம், மெட்டல் மாஸ்டர் வழியாக பார்க்கலாம், எப்படின்றத பார்ப்பேன். இப்போ மெட்டல் மாஸ்டரில் நடந்தக்கூடிய சேஞ்சஸ்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னாக்கா, இப்போ போய் உள்ளே போய் மெனு பார்த்து வழியாக போய் பார்ப்போம். ஏன்னா டிரான்சாக்ஷன்ட்டு நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா, மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இருந்தப்போ MM04 இருக்கு பாருங்க சேஞ்சஸ், அங்கே பார்த்து உள்ளே போயாச்சு. நீங்கள் வந்து எந்த மெட்டீரியல் பார்க்க போகிறோம் நீங்கள் போடணும், ப்ளஸ் எந்த பிளான்ட் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ண, மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. எந்த சேல்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன இருக்குது, இல்லை யார் சேஞ்ச் பண்ணது, அந்த மாதிரி பார்க்கலாம். போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ண உள்ளே போனாக்கா இங்கே பாருங்கள் வரிசையாக இருக்குது பாருங்கள், என்ன டேட்டு டைமு யார் பண்ணதெல்லாம் இருக்குது. அதில் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா அந்த லைனை செலக்ட் பண்ணி டீட்டெயில் கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டில் எம்ஆர்பி கண்ட்ரோலில் S03 S00 மாறி இருக்குது. இப்போ நம்ம பண்ணதை காமிச்சோம் இல்லையா, அந்த இது S03 S00 ஆயிருக்குன்னு சொல்லி வருது. அதே போல் அடுத்தது பாருங்கள் 001லேருந்து நம்ம S03 மாற்றணும் இல்லையா, அதுவும் போய் பார்க்கலாம். இப்போ போய் மேலே போய் செலக்ட் பண்ணிட்டு நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணாக்க இப்போ நான் சொல்லி 001லேருந்து S03க்கு மாறி இருக்கு, அதுவும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் நடந்தது எல்லாமே நமக்கு ரொம்ப கிளியராக இங்கே பார்க்கலாம். இது வந்து த்ரூ MM04 பார்த்தோம். இது வந்து மெட்டல் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கும் அதோட பார்க்கலாம். நான் மெட்டல் மாஸ்டர் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ அந்த மெட்டல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி வருது. அப்போ வந்து நான் பார்க்கலாம். அப்போ வந்து இங்கே என்விரான்மெண்ட் டிஸ்பிளே சேஞ்சஸ் இதை போட்டோன்னா MM04 போட்டு நான் எங்கே உள்ள போனால் அதே ரிசல்ட் இங்கே வந்துருக்கு. எகைன் அதே மாதிரி லைனை செலக்ட் பண்ணி மேலே இருக்க டிஸ்பிளே ஐக்கானை கிளிக் பண்ணால் என்ன சேஞ்சஸ் நடந்ததோ நமக்கு தெரிய வரும். ஸோ இதான் வந்து மெட்டல் மாஸ்டர் நடந்த சேஞ்சஸை MM04 வழியாகவும் போய் பார்க்கலாம், இல்லை MM03ல என்விரான்மெண்ட் டிஸ்பிளே சேஞ்சஸ் வழியாகவும் பார்க்கலாம். அடுத்ததா இப்போ வந்து ஒரு நம்ம லிஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு தேவைப்படும். அந்த லிஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு வித்தவுட் பிளான்ட் இல்லை வேல்யூவேஷன் கிளாஸு, இல்லை வித் பிளான்ட் அண்ட் வேல்யூவேஷன் கிளாஸ், அல்ல வித் பிளான்ட் வேல்யூவேஷன் கிளாஸ், வேரியஸ் காம்பினேஷன் எடுக்கலாம். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்க, ஒரு ரிப்போர்ட்டை ரன் பண்ணும்போது நம்ம எந்த பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வரும். நான் அதை வந்து எகைன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பவும் அதை ரீஇன்சிஸ்ட் பண்ணுறேங்க. எனி ரிப்போர்ட் வென் யூர் ரன்னிங் அதுக்கான சரியான செலெக்ஷன் பேராமீட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வரும். ஸோ மெட்டல் மாஸ்டர் லிஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செலெக்ஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணால் அதில் வரக்கூடிய இம்பாக்ட் அதையும் சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த மெட்டல் மாஸ்டர் வந்து லிஸ்ட்டு பார்க்கணுன்னாக்கா என்ன டிரான்சாக்ஷன் கோட், எகைன் நம்ம வந்து இப்போ மெனு பார்த்துக்கு போய் பார்ப்போம். ஸோ மெனு பார்த்துக்கு போகிறோம்ல, உள்ளே பார்த்தோம்னாக்கா இங்கே அந்த மெட்டல் மாஸ்டர் இருக்குது, அது கீழே வந்துட்டு மெட்டீரியல் இருக்குது,
மெட்டல் கீழே பார்த்தீங்கன்னா அதரில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் MM60 மெட்டீரியல் லிஸ்ட் இருக்குது. அது உள்ளே போட்டுட்டேன். இப்போ வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம சிம்பிளாக வந்து வேரியஸ் காம்பினேஷன் சொல்லி அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாமல் ஸ்டேட்டை ரன் பண்ணுறேன். அந்த பிளான்ட்டு மெட்டீரியல் அந்த வேல்யூவேட்டட் மெட்டீரியல்னு இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ளைனாக வச்சு இந்த மெட்டலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ரைட். இது டெஸ்ட் சிஸ்டம் எல்லாம் டேட்டா கம்மியாக இருக்கனால மொத்தம் வருது. இப்போ பாருங்கள், எல்லா மெட்டீரியலும் இந்த டெஸ்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் ஃபுல்லாக லிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு என்ன தேவை தான் நான் பார்ப்போம். எனக்கு தேவை என்ன? SGMCன்னு ஸ்டார்ட் ஆகிற மெட்டல் லிஸ்ட் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ நான் அதை மட்டும் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். வேறு எதுவும் கொடுக்கல. SGMC ஸ்டார்ட் ஆகிற மெட்டல். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணாவது SGMC ஸ்டார்ட் ஆகிற மெட்டல் எல்லாமே லிஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பிளான்ட் காலத்தில் பாருங்கள், பிளான்ட் ஃபில் ஆகி சிலது இருக்குது, பிளான்ட் காலியாக சிலது இருக்குது. பிளான்ட் காலியாக இருக்குன்னு அர்த்தம் ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டன்ட் வியூ, அதாவது இதுக்கெல்லாம் பேசிக் வியூ கிரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது பிளான்ட்டுக்கு அசைன் பண்ணதால பிளான்ட் எதுவும் இல்லைங்க. ரைட், அதனால பிளான்ட் காலியாக இருக்குது. அதே போல் சிலது பிளான்ட் இருந்தாலும் மற்ற வேல்யூவேஷன் கிளாஸ் வியூ இந்த அக்கௌண்டிங் இல்லாத அந்த ஃபீல்ட்லாம் காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் SGMCன்னு போட்டதுனால SGMC ஸ்டார்ட் ஆகிற மெட்டீரியல்லாம் வந்துருச்சு. வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு பிளான்ட் ஆர் நாட் பிளான்ட், அக்கௌண்டிங் கிரியேட் பண்ணாதது எல்லாமே சேர்ந்து இங்கே லிஸ்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். ரைட், முதல்ல பிளாங்காக போட்டோம், எல்லாம் வந்தது. இப்போ SGMCன்னு போட்டோம், SGMC இருக்குது மட்டும் வந்துருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம போய் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பிளான்ட்டுன்னு போடுறாங்க, அதாவது பிளான்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மெட்டல் மட்டும் வருதான்னு பார்ப்போம். முன்னாடி வந்து பிளான்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வந்தது. இப்போ பிளான்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட் காலம் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக இருக்கு பாருங்க. 1710 ஃபுல்லாக இருக்கு. திஸ் மீன்ஸ் அந்த பிளான்ட்டுக்கு எக்ஸ்ட்ரானெல்லாம் வந்துருச்சு. அதே சமயத்தில் அந்த இது இருக்கு பாருங்க, வேல்யூவேஷன் கிளாஸ்லாம் சிலதெல்லாம் காலியாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபுல் வியூ கிரியேட் பண்ணலை, அதனால அதெல்லாம் காலியாக இருக்குது. ஃபுல் வியூ கிரியேட் பண்ணதெல்லாம் கிரியேட் டேட்டா இருக்கும். இப்போ இது வந்து இந்த டேட்டா. அடுத்ததாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், போய் எகெயின் செலெக்ஷன் பாராமீட்டரில் வேல்யூவேட்டட் மெட்டீரியல்ஸ் ஒன்லின்னு சொல்லி போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம அக்கௌண்டிங் வியூலாம் நான் சேர்த்து கிரியேட் பண்ணாது. இப்போ பாருங்கள், பிளான்ட்டு ஃபுல்லாக இருக்குது, அந்த வேல்யூவேஷன் கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ப்ரைஸ் கண்ட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பார்க்கும்போது நம்ம என்ன தேவை அதை மட்டும் வருது பாருங்கள். ரைட், தட் இஸ் ஹவ் இந்த செலெக்ஷன் பாராமீட்டர் செலக்ட் பண்ணுறது. அது ரிப்போர்ட் ரன் பண்ணும்போது எது தேவையோ அதை ரன் பண்ணி எடுத்தோம்னாக்க எஸ்ஏபியில் வர ரிப்போர்ட்ஸை நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணாமையே நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வெளியே எடுக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. சும்மா போய் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ரைட், இப்போ வந்து நம்ம இந்த செஷன் என்ன பார்த்தோம், ஒரு மெட்டல் மாஸ்டர் பிகினிங்லேருந்து எப்படி பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அதை வந்து இன்னொரு மெட்டல் காப்பி பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது, மெட்டல் டைப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மாஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேராமெட்டல் மெட்டல் மாஸ்டரில் எப்படி பண்ணுறது, மெட்டல் மாஸ்டர் சேஞ்சஸ் எப்படி பார்க்குறது, லிஸ்ட் ஆஃப் மெட்டல் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சில கேள்விகளை பார்க்கலாம். மாஸ் சேஞ்ச் மெட்டல் மாஸ்டர் பண்ணுறப்ப ஒரு செலக்டட் ஃபீல்டு வந்துட்டு நான் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும்தான் மாற்றணும், மற்றெல்லாம் மாற்றக்கூடாது. அது எப்படி பண்ணுறது? அப்புறம் பிளானிங் ப்ராசஸ் அப்போ நான் ஒரு மெட்டல் வந்து பிளான் ஆகலன்னு பார்த்துட்டேன். லாஸ்ட் டைம் பிளான் ஆச்சு, இப்போ பிளான் ஆகலை. நான் இப்போ என்ன செய்யணும்? இப்போ வந்து வேல்யூவேட்டட் மெட்டல்ஸ் மட்டும் நான் பார்க்கணும் ஒரு பிளான்ட்ல. எப்படி அதை பார்க்கறது? ஒரு மெட்டல் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் காப்பி பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு மெட்டீரியல் டைப் வந்து கிரியேட் பண்ணணும். பட் இன்னொரு மெட்டல் டைப் இருக்கிற மெட்டல் வந்து நான் கிரியேட் பண்ண முடியுமா தான் கேள்வி. எக்ஸாம்பிள் போட்டிருக்கு, ROH அந்த மெட்டல் டைப் நான் புதுசாக கிரியேட் பண்ணணும். அதை வந்து கிரியேட் ஃப்ரம் அப்படின்ற மெட்டல் வந்துட்டு HAWன்னு இருக்கு, பண்ண முடியுமான்னு கேள்வி. மாஸ் மெயின்டெனன்ஸ் டிரான்சாக்ஷன் மெட்டல் மாஸ்டரில் எத்தனை ஃபீல்டு வரைக்கும் அதிகபட்சம் மாற்றலாம்? இதெல்லாம் தான் கேள்விகள். இதற்கான பதில்கள் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ அசைன்மெண்ட் என்ன நம்ம பண்ண போகிறோம், கிரியேட் ஆல் த வியூஸ். இப்போ நம்ம எல்லாமே ஏற்கனவே தியரட்டிக்கலாக ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு வியூவும் தனித்தனியாக பண்ணி பார்த்தோம். இந்த செஷனில் ஃபுல் மெட்டல் மாஸ்டரை கிரியேட் பண்ணுறது, காப்பி ஃப்ரம் மெட்டல் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். அதனால் ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸ் கேஸ் கொடுத்த மெட்டல் எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையான பேராமீட்டர்ஸுக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்து நம்ம போகக்கூடிய செஷன்ஸுக்கு பில் ஆஃப் மெட்டல் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பீடாக ப்ரொசீட் பண்ணோம். மெட்டல் மாஸ்டரில் தான் நிறுத்தி நிதானமாக டிஸ்கஸ் பண்ண நிறைய இருந்தது. இதுக்கப்புறம் நான் சல்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மெட்டல் மாஸ்டர் எல்லா பேராமீட்டர் பார்த்தோம், எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்து எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் மெட்டல் மாஸ்டர் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல். மாஸ்டர் டேட்டா ஃபார் பிபி ஞாபகம் இருக்கா? என்னென்ன பார்த்தோம், முதல்ல பிபியில் மெட்டல் மாஸ்டர் பார்த்தோம், அடுத்தது பில் ஆஃப் மெட்டல் பார்த்தோம். இப்போ அதான் கிரியேட் பண்ண போகிறோம். அது பில் ஆஃப் மெட்டல் கிரியேட் பண்ண என்ன தேவை, மெட்டல் மாஸ்டர் வேணும். அதனால் எல்லா மெட்டலையும் கிரியேட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் இருந்தாக்கா நம்ம செஷனில் கீழே டவுட்டு போடுங்க, நான் வந்து பார்த்து அப்போ கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ யாராவது என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டெடிகேட்டட் சர்வர் வேணும்னாக்கா மெயில் இருக்குது, info@vground.com இருக்குது.
அதுக்கு மெயில் அனுப்பிச்சிங்கனாக்க அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இது வந்து பியூரா நாலேஜ் ஷேரிங் செஷன். அவங்களுக்கும் இந்த பலன் நன்றாக சென்று சேரட்டும். ஓகே, அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.